வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேன்வாஸ் விண்டோ ஆர்ட் சேனல். இன்றைக்கி நாம் சாய்வு கோடுகளையும் வளைவு கோடுகளையும் ஒருங்கிணைத்து ஒரு படத்தை வரைஞ்சி பார்க்கலாம். இது ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக அமையும் நமக்கு. இப்போ இன்றைக்கி இந்த கோடுகளை பயிற்சி பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு எளிமையான ஒரு படத்தை வரைஞ்சி அந்த படத்தில் இந்த கோடுகளை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஓவிய நண்பர் சொன்னார், ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ஓவிய ரகசியங்கள் எல்லாம் நீங்கள் வெளியே சொல்லிட்டா நாம் எப்படி பிழைக்கிறதுங்க அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு மடம் இருந்துச்சு. அந்த மடத்தில் ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆள் பக்தி ரொம்ப அதிகமாக உள்ள ஆள். அந்த ஆள் தான் வணங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கிரகத்தை வச்சுருந்தான், ஒரு கடவுள் விக்கிரகத்தை வச்சுருந்தான். அந்த கடவுள் விக்கிரகத்துக்கு அந்த மூக்கில், கடவுள் விக்கிரகத்தோட மூக்கில் ஒரு பைப்பை சொருகி அதோட இன்னொரு முனை அந்த நறுமண புகை போடுற ஒரு தட்டில் இருந்து இணைச்சிருந்தான். அப்போது இதை பார்த்துட்டு அந்த வழியாக போன ஒருத்தர் கேட்டார், ஏன்பா இப்படி இந்த கடவுளோட விக்கிரகத்தில் முகத்தில் முகமுடி போட்டு மூக்கில் அந்த பைப்பை சொருகி வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், அது ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நான் போட்ட நறுமண புகை எல்லாமே கடவுள் ஏற்றுக்கவே இல்லை. கடவுளுக்கு ஒன்றுமே போய் சேரலை. நான் போட்ட புகையெல்லாம் மற்றவங்க யாரோ அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அது கடவுளோட கவனத்துக்கு அது போகவே இல்லை. அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பைப் எடுத்து கடவுளோட மூக்கில் சொருகியிருக்கேன். அந்த பைப்போட இன்னொரு முனை இந்த நறுமண புகை கிளம்புற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இப்போது டைரெக்டாக அந்த நறுமண புகை கடவுளுக்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னான். சரி, இப்போது நம்ம அந்த வளைவு கோடுகளையும் செங்குத்து கோடுகளையும் மற்றுமுள்ள படுக்கை கோடுகளையும் மற்ற வகையான கோடுகளையும் இந்த படத்தில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதாவது, இப்போ நம்ம இந்த ஓவியத்துடைய அடிப்படை எழுத்துக்களை நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். கோடுகள், பல வகையான கோடுகள் என்பது ஓவியத்தினுடைய அடிப்படையான எழுத்துக்கள். அதனால் இப்போ நம்ம இங்கே வரைகிற படத்தை தான் நீங்கள் அப்படியே வரைஞ்சி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இப்போ இதை கொஞ்சம் சுவையாக மாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி படங்களை உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறோம். இதே தான் வரையணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் எதை வேணால் வரையலாம். இல்லை எந்த உருவத்தையும் வரையாமல் வெறுமனே நம்ம ஏற்கனவே போட்டு காமிச்ச மாதிரி வெறுமனே கோடுகளை தொடர்ந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது இந்த கதை நண்பருக்கு புரிஞ்சுதா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.